தமிழ் மொழியின் பிறப்பிடம், சித்தர்களின் தலைமை பீடம், 2000க்கும் மேற்பட்ட அபூர்வ மூலிகைகள் நிறைந்த அடர்ந்த காடு, 28 கிலோமீட்டர் கடினமான பாதை, 80 டிகிரி செங்குத்தான பாறை, ஆயிரக்கணக்கான அட்டை பூச்சிகள். கேரள எல்லையான போனாக்காடு செக் போஸ்ட்ல இருந்து கடல் மட்டத்துல இருந்து 1868 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கிற பொதிகை மலை உச்சிக்கு நாம செய்ய போற இந்த சாகச பயணம் சும்மா சாதாரணமானது இல்லை. மக்களே வாங்க, அகத்தியரை தரிசனம் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக நம்ம அகத்தியரை பார்க்குறதுக்கு போனக்காடு எஸ்டேட்லேருந்து நடந்து அந்த என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நடந்து போக போகிறோம் 2 நாள். இங்கே செக்கிங் முடிஞ்சு கிளம்புறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். நம்ம 2 நாளும் அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் நடக்க போகிறோம். அந்த ட்ராவல் அட்வென்ச்சராகவும் நல்லா த்ரில்லிங்காகவும் இருக்கும். நல்லா அடர்ந்த காடுங்க இது. வணக்கம் மக்களே, நான் ஜிபிஆர் ஃபோட்டோகிராஃபி கணேஷ். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம கடைசியாக அகத்தியரை பார்க்க வந்திருக்கோம். அந்த அகத்தியர் மலை 2 நாள் ட்ராவலிங்கு, நல்லா அடர்ந்த காடுங்க. ஓகேவா, வாங்க டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணலாம். வாங்க. அகத்தியர் கூடத்துக்கு போகிறதுக்கு இதான் என்ட்ரி பாயிண்ட்டு. எல்லாம் செக்கிங் முடிஞ்சு கிளம்ப போகிறோம். இதான் நல்லா பாருங்கள், இதான் செக்கிங் பாயிண்ட். கேரளா வனத்துறையோட போனாக்காடு செக் போஸ்ட்ல நாம நிக்கிறோம். பொதிகை மலைக்கு போகணும்னா முன்னாடியே ஆன்லைன்ல வனத்துறை அனுமதி வாங்கி இருக்கணும். மருத்துவர் கொடுத்த பாஸ் சர்டிஃபிகேட்டும் ரொம்ப முக்கியம். நாம அவங்க கொடுக்குற என்ட்ரி ஃபார்ம்ல நம்மளோட டிக்கெட்டு மற்றும் நம்மளோட மருத்துவ சான்றிதழ் இது போன்ற குறிப்பெல்லாம் அதில் ஃபில்அப் பண்ணிட்டு நாம அந்த டிக்கெட்டை வனத்துறை அதிகாரிகிட்ட கொடுத்தோம்னா அவங்க அதை செக் பண்ணிட்டு அதில் ஒரு சீல் போட்டு கொடுப்பாங்க. அதை நம்ம கொண்டு போயிட்டு மேலே இருக்கிற அக்ரி பேஸ் கேம்பில் அதை கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கணும். நம்மளுடைய என்ட்ரி ஃபார்ம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரையா வனத்துக்குள்ள அனுமதி செய்கிறாங்க. அந்த அனுமதி செய்யறதுக்கு முன்னால அங்கே இருக்கிற ஒரு வனத்துறை அதிகாரி நாம என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது டீட்டெயில் நமக்காக அவர் കൊടുക്കறாரு. ഞങ്ങള് നിങ്ങളെ കൂടെ ട്രെയിൻഡ് ആയിട്ടുള്ള എക്സ്പീരിയൻസ് ആയിട്ടുള്ള തനത് നാട്ടുകാരും സെറ്റിൽമെന്റ് ട്രൈബൽ ആയിട്ടുള്ള ഗൈഡുകളാണ് നിങ്ങളെ കൂടെ വിടുന്നത്. അവര് ഈ വനത്തിനെ കുറിച്ചും എല്ലാത്തിനെ കുറിച്ചും അവര് നല്ല അനുഭവ എക്സ്പീരിയൻസ്ഡ് ആണ്. അപ്പൊ നിങ്ങൾ പോകുമ്പോൾ அவரு പറയുന്ന നിർദ്ദേശങ്ങൾ നിങ്ങൾക്ക് நம்ம கொண்டு வந்திருக்க பேக் எல்லாத்தையும் முழுசா அவங்க செக் பண்ணி முடிச்சிட்டு அனுமதிப்பாங்க. வாங்க காட்டுக்குள்ள போகலாம். ஒரு வழியா செக்கிங்லாம் முடிச்சு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் ரொம்ப கெடுபடி பண்ணுறாங்கங்க. கவரு பாட்டிலு எடுத்துகிட்டு போக வேணான்றது கரெக்டு. சாமி படம், விபூதி, குங்குமம், லெமனு, அட்டை பாக்கெட்டில் எடுத்துன்னு போனால் கூட தூக்கி போட்டுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். இன்னைக்கு இலக்கு 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அதிருமலை பேஸ் கேம்ப். நாம இந்த பேஸ் கேம்புக்கு போற வழியில பாத்தீங்கன்னா அட்டைப்பூச்சிகள், மரவட்டைகள், யானை, சிறுத்தை இவைகளோட கால் தடமும் நிறைய இங்க இருக்கு. அதனால நம்ம வனத்துறை வழிகாட்டிகளோட அனுமதியோட அவங்க கூடவே நம்ம நடந்து போறது தான் நமக்கு மிகவும் நல்லது. சூப்பரா இருக்கு. எப்படி எடுப்ப அதுக்குண்ணா வாங்க 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 வாங்க. காடுலாம் நல்லா இருக்குது. அடர்ந்த காடு வனப்பகுதி. சத்யா ஸ்பீடா மூவ் பண்ணி வாங்க. மலைக்கு வந்தவங்க தான்
வாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஜிபிஆர் ஃபோட்டோகிராஃபி. அவர் தான் மெயின். இந்த முன்னாடி வர பாருங்க, அவர் தான் இந்த இந்த குரூப்புக்கு ஹெட். அவர் தான், அவர் பேர் ஜெயச்சந்திரன். கூட வர நம்ம கைடு. ஓகே, தேங்க்யூ. சைடு கூட போகல அவங்களுக்கு யாரும் அப்படியே போன கேட்டா சைடில் பாம்பு கேட்க காணும் கேட்டா. அது പറഞ്ഞാൽ അവർ മാറി തരും. അപ്പോൾ நல்ல அருமையான ஓடை. சார் என்ன தள்ளி இதை கிராஸ் பண்ண முடியாது. சாரி, எங்கே பார்த்தாலும் தண்ணி ஓடுற சத்தம் தாங்க. நல்லா அடர்ந்த காடு, நல்லா அற்புதமான வியூ. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கோடி கண்ணு வேணும். வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் ஒரு வாட்டி வந்து பாருங்கள் இந்த இடத்த. நடக்கும்போது நல்லா பார்த்து நடக்கணும். ஸ்லிப் ஆகுது, பார்த்துங்க, பார்த்து ஸ்லிப் ஆக போகுது. போலாம். ஜாலியாக போகலாம். இந்த காடு முழுக்கவே அருவிகள் சத்தம், வண்டுகள் சத்தம் தான் இருக்குங்க. நம்ம அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்த உடனே முதல்ல பார்க்கறது இந்த மேற்கூரையே இல்லாத ஒரு விநாயகர் கோயில். நம்ம இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு தான் மேற்கொண்டு நடைப்பயணத்தை தொடரணும். வாங்க, முதல்ல விநாயகரை வணங்குவோம். ஓம் கணநாதா போட்டு. சேனல் போடுறீங்களா? என்ன சேனல்? ஜிபிஆர் ஃபோட்டோகிராஃபி. ஜிபிஆர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பண்ணுங்க. யாருது? எவ்வளோ போகும்போது
தூக்கிட்டு போயிடுறானே. நம்ம காட்டுக்குள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்திருப்போம். இப்போ இங்கே வர இடம் தான் வந்து லொத்திமோட்டா அப்படின்ற ஒரு பேஸ் கேம்ப்பு. இந்த இடத்துல இருந்து சுமார் 16.5 கிலோமீட்டர் தூரம் நடந்தால் தான் நமக்கு அகத்தியர் கூடம் வரும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் அங்கங்கே இந்த வனத்துறை அதிகாரிகள் தங்குறதுக்கு உண்டான ஒரு கேம்ப்பு சின்னதாக அமைச்சிருப்பாங்க. 16.5 கிலோமீட்டர். ஓகே, இதுக்கே நாக்கு தள்ளுது. ஸ்டே பண்ற இடமா இது? அப்பா, இந்த இடம் கொஞ்சம் சமதளமாக இருக்குது, நடக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக நடந்து போயிடலாம். நடக்க முடிஞ்ச இடத்துல வேகமாக நடக்கணும், முடியாத இடத்துல கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நடக்கணும். வாங்க கண்டினியூ பண்ணலாம். நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு, எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பாதைகள்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இருந்தாலும் சொல்கிற அளவுக்கு இல்லை, கேர்ஃபுல்லாக தான் நடக்கணும். வர முடியாதவங்க ட்ரை பண்ண வேணாம், அப்படி ட்ரை பண்ணால் எக்தம் நடக்க வேணாம். உட்காந்து பொறுமையாக நடந்தீங்கன்னா கண்டிப்பாக இறைவனை பார்க்கலாம், அகத்தியரை பார்த்து அருள் பெறலாம். இவங்கெல்லாம் சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் வராங்க. பாதை நல்லா இறக்கமாக இருக்குது, பார்த்து பொறுமையாக நடக்கணும். இந்த அகத்தியர் கூடத்துக்கு வர்றதை பற்றி லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதில் எங்கேருந்து கிளம்பி எங்கே வந்து எப்படி டிக்கெட்டை புக் பண்ணணும், அந்த பிடிபி நகருக்கு எப்படி போகணும், அங்கேருந்து டிக்கெட்டை எப்படி புக் பண்ணணும், மோனாக்காடுக்கு எப்படி வரணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் இதில் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. பாதை எல்லாம் ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது, இதில் தான் நடந்து போனோம். இவங்கெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. ஆற்றுல உனக்கு முன்னே நாங்கள் வந்துட்டோம் இருந்து. அப்போ வழியில் வச்சு அவங்க 2 பேரு முன்னாடி பாத்துங்க, இதான் அகத்தியர் மலையா அதுக்கு இடையில வச்சு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி எங்க முன்னாடி ஐம்பொதிகை, அதுக்கு ஆப்போசிட்ல பாதை நல்லா இருக்கும் போது நடக்கலாம் வேகமா. இறக்கம் பார்த்து இறங்குங்க, காலை நல்லா அழுத்தி வச்சு பொறுமையா இறங்குங்க. ஆனால் இங்கே காற்று நல்லா சில்லுன்னு இருக்கு. அப்படியே கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது. 3 பேர் வந்தாங்க. அவங்க ஒருத்தர் சென்னைங்களா, 3 பேர் சென்னையா? ஆமா, ஒருத்தர் இது பெரம்பூரம். ஓகே. என்னைக்கு சண்டே ஆறுனீங்களா? சண்டே போனீங்களா? இல்ல, சாட்டர்டே சண்டே மண்டே மண்டே ரிட்டர்ன். ஓகே.
மேலே எதுவும் மழை இல்லைல்ல? ஆ ஓகே. காற்று நல்ல காற்று. ஹலோ, ஹாய் சொல்லுங்க. சென்னையா? எல்லாம் கோயம்புத்தூரா? ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜிபிஆர் ஃபோட்டோகிராஃபி. ஆ தேங்க்யூ. நம்மளுக்கு வழிகாட்டியாக வராரு, அவர் பேர் தான் ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரன். அவர் தான் நமக்கு கைடா வரவர் தம்புராஜ். ஹாய் சொல்லுங்க. சத்யமூர்த்தி, உங்களுக்கு எப்படி சிக்னல் கிடைக்குது? அவருக்கு மட்டும் தனியா சிக்னல் கிடைக்குது. வெறும் போனை வச்சு பேசிக்கிட்டு வர பாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ ஓடுது. இதெல்லாம் தண்ணி ஓடுற பாதை ரெகுலரா. ஆமா, மழை பெஞ்சதுன்னா மொத்தமா சேர்ந்து இந்த வழியா வந்துடும் போது. அதான் இறக்கமா இருக்கும். வாங்க வாங்க, சத்தம் நல்லா கேக்குதா? அங்கதான் ஃபால்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம். எல்லாம் மலைக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. நம்ம இப்பதான் போய்கிட்டு இருக்கோம். அந்த காட்டாத்து சத்தம் கேக்குதா? சல 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 சல. இந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணி ஓடுது, அந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணி ஓடுது. ஆஹா, இந்த மரத்தை பாருங்க, என்ன அவசரமா இருக்கு. அதுக்கு நடுவில் சூரிய ஒளி அப்படியே பிரம்மாண்டமா வந்துட்டு இருக்கு. எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க. நீங்க இப்பதான் போயிட்டு இருக்கீங்களா? போயிட்டு ரிட்டர்ன் வரீங்களா? போயிட்டு ரிட்டர்ன் வரோம். நான் ரெண்டாவது தடவை, அவர் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு சிறப்பான தரிசனம். ஓகே ஓகே ஓகே. எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? கிளைமேட் நல்லா இருக்கு. காலைல அங்க 7:30 மணிக்கு கிளம்புன கூடத்துல இருந்து இங்க வந்துட்டோம். ரொம்ப நன்றி. விஜயகுமார் வாங்க. ஆமாம். கஜேந்திரா அதான் 8ஆம் நம்பர் இருக்கு.
ஸ்பீடர் போட்டு எழுதுக்கலாம் இல்லையா? இப்போ தான் ஆன் பண்ணிடுது. இப்போ தான் ஆன் பண்ணியிருக்காரு. நல்லா டீப்பாக இறங்குது. காமியாதான் அது ஓரம் போகாத, உள்ளே அடைக்குவா. கொஞ்சம் உள்ள, ஏன்னா கவனம் எட்ஜில் போகக்கூடாது. அந்த லெஃப்ட் ஒட்டி வரும். ஆஹா, நல்ல அருமையான காற்று, அருமையான சூழல், அருமையான சீனரி. எங்கே பார்த்தாலும் மலை, சுற்றி மலை. இந்த முறை நிறைய கூட்டங்க. 95 பேரும் என்னமோ இந்த குரூப்பில் வராங்க. இன்னைக்கு உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. சனிக்கிழமை என்ட்ரி ஆனவங்கெல்லாம் சாமியை தரிசனம் பண்ணிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து பாருங்க. ஏன்னா திரும்ப இதெல்லாம் எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது. வயசு இருக்கும்போது, உடம்புல தெம்பு இருக்கும்போது, மனசுல தைரியம் இருக்கும்போதே வந்து பார்த்துடணும் இந்த மாதிரி இடத்தெல்லாம். பாருங்க, அப்பா எவ்வளோ உயரமான மரம். ஆமா, தலையை சுற்றுற அளவுக்கு உயரம். நம்மள குரூப்ல வந்தவங்க இது உட்காந்துட்டு இருக்காங்க. வேற எங்கேயோ குளிக்கிற இடம் இருக்குன்னாங்க. இந்த மரத்தை பாருங்க, நல்லா ஒளிஞ்சு விளையாடலாம் பொழுது. அப்படியே எனக்கு கிடைக்கும். மிருகங்கள் வந்தால் பயம் இல்லாமல் நல்லா ஒளிஞ்சு விளையாடலாம். வணக்கம் சொல்லுங்க சாமி. வணக்கம் சிவா. பேர் என்ன? எந்த ஊர்? நீங்கள்? ஸ்ரீவரன் வந்திருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஓகே, வாழ்த்துக்கள். லைஃப்பில் ஒரு முறையாவது நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா இயற்கை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அழியாது. அழிஞ்சு போச்சுன்னா நம்ம வந்து வெறும் ஃபோட்டோ வீடியோவில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது இல்லை, ஒரு மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியான இடம் இதெல்லாம். ஓகே, நான் எடுக்கிறதுலாம் ஃபோட்டோ கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. ஆமாம், காட்டில் இருக்க வண்டு இது எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும் போல இருக்கு. இந்த காட்டுக்குள்ளே வர பக்தர்கள் வந்து வழித்தடம் மாறி போயிடக்கூடாதுன்றதுக்காக பாருங்க, எல்லா இடத்துலையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வழி மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த கைடோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நடந்து போகிறது நல்லது.
சான்ஸே இல்லைங்க. என்னம்மா படைச்சிருக்கீங்க. அதுவும் இந்த காட்டுக்குள்ள துன்பத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் இன்பன்ற மாதிரி என்ன அருமையாக இருக்குது பாருங்க இந்த ஃபால்ஸு. இந்த இடம் வந்து அட்டையார் கேம்ப்பு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்திருப்போம் காட்டுக்குள்ளே. இந்த அட்டையார் கேம்பில் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு மீண்டும் நம்மளோட மலைப்பயணத்தை தொடரலாம். பில்லு மேடுங்க இது. இதான் பில்லு மேடு. லெமன் கிராஸ் லெமன் கிராஸ் இல்லையா? ஹெல்மெட் ஃபுல்லாக எடுத்துட்டீங்களா? ஆ ஏன் இது பில்லு காடுங்க. பாருங்க, இந்த இடத்துல வந்து பில்லுங்கெல்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். யானைங்க இருக்குதா பாறைங்க இருக்குதானே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு இடம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இந்த இடத்த கிராஸ் பண்ணணும். எல்லாம் வந்து கும்பலாகவே போகிறது நல்லது. ஏன்னா எந்த இடத்துல யானைங்க இருக்குன்னே தெரியாது. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நடக்கணும் இந்த இடத்துல. அதுவும் மேகம் மறைச்சிருக்கு. அதுதான் பொதிகை மலை. அகத்திட்டு பக்கத்துங்க தான் போனோம். வாங்க அந்த வியூ பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு காணிங்க. அதை திருதா பாதை. அது பாருங்க, இந்த பாதை தான் நம்ம நடந்து வந்த பாதை. இன்னும் 2 கிலோமீட்டர் போகணுன்றாங்க. போனோம்னா அகத்தியர் கூடத்துக்கு போய் சேருவோம். இவ்வளோ இடம் தாண்டி வந்துட்டோம் நம்ம. நம்ம அங்கேருந்து வந்துருக்கோம். கும்பல் வந்துட்டு இருக்கு குரூப்பு. சரி வாங்க. இந்த ஏதத்தை ஏறணுமா? காலெல்லாம் நடுங்குது. இந்த ஏத்த ஏறி இறங்கினா பேஸ் கேம்ப் வரும்.
போவோம். முயற்சித்தால் வெற்றி நிச்சயம், நிச்சயம். இங்கே பாருங்கள், இதுதான் யானை லத்தி, யானை சாணம்னுவாங்க. இந்த வழியில் நிறைய யானைங்க வந்து போயிருக்குது. நான் தான் எடுக்காமல் விட்டேன். 2-3 இடத்துல இந்த இது பார்த்தேன். சுற்றி சுற்றி யானைங்க நிறையா இருக்கும் போல இருக்குங்க. அதனால் கைடோட யானையோட பாதம் பார்த்து ஆமா ஆமா பாருங்க. யானை இந்த பக்கமாக இறங்கி போயிருக்கு. எல்லாம் சறுக்கு மரம் வேறு ஏறி இருக்கு. அதான் வராஞ்சிருக்குங்க. வராஞ்சிட்டு இந்த பக்கம் இறங்கி இருக்கு. யானைங்க வாழ்கிற காட்டில் நம்மளும் ஒரு நாள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். அடர்ந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். குணா குகைக்கு போகிற மாதிரி இருக்க இடம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதுவும் பொதிகை மலைக்கு போகிற வழி தான். எப்படி இருக்கு வழி பாருங்கள். வா, காலையில் 10 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். நடக்கிறோம் நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் பேஸ் கேம்புக்கே வரல. வந்தாச்சு. ஒன்றும் இல்லை, இந்த பாறை நல்லா இதுவாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கு. பேஸ் கேம்ப் வந்துட்டோம். 14 கிலோமீட்டர் வரும். இதுதான் அகத்தியர் பேஸ் கேம்ப் போகிற வழி. இது வந்து அகத்தியர் மலைக்கு போகிற வழி. நாளைக்கு போகிற வழி இதுதான். இந்த இடத்துல வந்து காட்டுவாசிங்க வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா மாதிரி நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்களாம். இந்த இடம் வந்து சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் இந்த ஆதிவாசிங்க வந்து பூஜை பண்ணுவாங்களாம். நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். இப்போ ரொம்ப இருட்டிருக்கு. நாம் வந்து பேஸ் கேம்ப்பு கிட்ட வந்துட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் நடந்து வந்திருக்கோம். இதுதான் பேஸ் கேம்புக்கு போகிற வழி. எங்கள் குரூப்லேயே நாங்கள் தான் லாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கோம். நாம் பேஸ் கேம்பில் நுழைஞ்ச உடனே அங்கே வந்து ஒரு வனத்துறை அதிகாரி இருப்பார். அவர்கிட்ட நம்ம கொண்டு வந்த நம்மளோட சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுத்து என்ட்ரி போட்டுக்கணும். இப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்பா. இப்பெல்லாம் இருக்காது. பிபி அதிகமாக இருக்கும். உப்பு போட்டு கொடுக்கக்கூடாதுப்பா. எல்லாம் பேசுங்க. டீ கொடுப்பாங்க. டீயை குடிச்சிடலாம். குடிச்சிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிடுங்க. இரவு தங்குறதுக்கு எல்லா வசதியும் பண்ணியிருப்பாங்க.
ஜிபிஆர் ஃபோட்டோகிராஃபி. அந்த பேர் பார்த்தீங்கன்னா ஜிபிஆர் ஃபோட்டோகிராஃபி. யூடியூப் சேனலா? மீண்டும் நம்ம காலையில் சந்திக்கலாம். நன்றி.